ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுடைய இங்கிலீஷ் ஆன்சர்ஸ் கீ பார்த்துடலாம். கொஷின் இந்த இடம் ஈஸி அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வெரி கிரேட். செகண்ட் கொஸ்டின் மோட்டிவேட்டட். தேர்ட் கொஸ்டின் ஸ்ட்ராங். ஃபோர்த் கொஸ்டின் ஆக்குபைடு. ஃபிஃப்த் கொஸ்டின் அன்ஃபார்ச்சுனேட்லி. சிக்ஸ்த் கொஸ்டின் ப்ளஷர். செவன்த் கொஸ்டின் ஃபாரின். 8th question stimulate. 9th question finale. 10th question set off. 11th question correctional facility. 12th question candies. 13th adjective plus noun. 14th question fog. Option C. 15th question B. To wait for a situation to become clear. அடுத்து பாருங்கள். 16th question ஆப்ஷன் சி அமாங். 17th question தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன். 18th questions கான்சிக்வென்ட்லி. 19th question a few. 20th question ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க தி டாலஸ்ட் ஆஃப் 3. அடுத்து பாருங்கள். அப்ரிஷியேஷன் கொஸ்டினில் வாட் டஸ் த ஸ்கல்ப்சர் மீன் அப்படின்னா த பவர் ஆஃப் கிங் அப்படின்னு. அடுத்து டெலமேக்கர்ஸ். கொஷின் நம்பர் 22ல் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பிரைவ்லி, செகண்ட் அல்லிட்ரேஷனுக்கு ரீப்பர் கிளைம்ஸ் அப்படின்றது ஆன்சர். அடுத்து 23க்கு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டஃபர், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து இங்கே நமக்கு இன்டைரக்ட் கம்பேரிஷன் இருக்கிறதுனால மெட்டஃபர்னு சொல்லலாம். அடுத்து எ லார்ஜ் கன் அப்படின்றது அதுக்கு மீனிங். அடுத்து கொஷின் நம்பர் 24க்கு வந்து நோ ஒன் வுட் அப்படின்றது வரும். ஹவு சேஃப் வாஸ் த கேசில் அப்படின்னா ஒரு கேட்ஸ் வர் ஸ்ட்ராங் அண்ட் வால்ஸ் வர் திக் அப்படின்றத ஆன்சரை நம்ம எழுதிக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 25ல் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கேன் பிரிங் இன் சாலிட்யூட் ஹெல்ப் டு ஸ்ட்ராங் ஹியூமன் பீயிங் அப்படின்னா எஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபர்டு எஃபித்தட் அப்படின்றது அதுக்கான பொய்டிக் டிவைஸ் 25ல் பிக்கு. 26 பார்த்தீங்க அப்படின்னா ரைம் ஸ்கீம் ஏபி. அடுத்து யாருடைய ஆக்ஷன் இங்கே டிஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படின்னா நெப்போலியனோட ஆக்ஷன். அடுத்து கிராமர் 2 மார்க் கிராமரை பொறுத்த மட்டும் ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைம் இஸ் அப்படின்னா இதை சிம்பிள் சென்டென்ஸில் நம்ம மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டெல் மீ தி டைம் அப்படின்றது கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து த சீஃப் கெஸ்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ரைஸஸ் அப்படின்றத பேசிவ் வாய்ஸில் எழுதணும். அப்போது த ப்ரைஸஸ் வேர் பீயிங் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த சீஃப் கெஸ்ட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 29 பாருங்கள். இஃப் வச்சு நம்ம வந்து ரீயூஸிங் இஃப் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் மேலே இருக்கக்கூடிய சென்டென்ஸில் இஃப் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். இஃப் வி டு நாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். வி கேனாட் சேவ் அவர் பிளானட். அடுத்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பொறுத்த மட்டும் த மேனேஜர் செட் தட் ஹீ வுட் ஸ்பீக் டு மீ ஆன் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் 2 ஆஃப் ஃபாலோவிங் டு ரெஃபரன்ஸ் டு த கான்டாக்ட்ஸ் அப்படின்றதில் நமக்கு வந்து இஆர்சிக்கு வந்து ப்ரூட்டஸ் ஹாவ் பீன் ஜென்டில்டு வேர் லேஷஸ் ஃபெயில்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து எ ஃபாதர் டு ஹிஸ் சன்னு, அது எழுதுன காரல் ஆகஸ்ட் சாம்பெக். அடுத்தது கொஷின் நம்பர் 32 பார்த்தீங்கன்னா அவர் கேசரினா ட்ரீ, எழுதுன தோருதத். அடுத்து கொஷின் நம்பர் 33 பொறுத்த மட்டும் யுலிசஸ். ஸோ யுலிசஸை எழுதுனது ஆல்பர்ட் லார்ட் டென்னிசன். 3 மார்க் கொஷின்ஸ் ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பை சார்ட் பாருங்கள். கொஷின் நம்பர் 1ல் வந்து ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த டான்ஸ் அண்ட் ட்ராமாவில் 35 + 20 = 55 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக. விச் ஈவெண்ட் ஹேஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னா கிளாசிக்கல் சாங்ஸ், அதில் தான் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. அடுத்து ட்ராமா அண்ட் ஃபோக் சாங்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னா எஸ் ட்ரூ தான் அதுக்கு ஆன்சரு. மற்ற 5 மார்க் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 46ல் நோபடி கேன் சால்வ் திஸ் இஷ்யூ அப்படின்றதுக்கு கொஷின் டேக் என்ன அப்படின்னா கேன் தே. அடுத்து ஷீ பாட் ஏ யூஸ்ஃபுல் கெஜெட்ஸ். அடுத்து ஐ வுட் லைக் டு ஹாவ் அ கப் ஆஃப் டீ. நெக்ஸ்ட் பாருங்கள். 46ல் கொஷின் நம்பர் 4ல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளது த போலீஸ் ட்ரை டு எலிசிட் ELICIT ஃபஸ்ட்டு வரும். அடுத்து illicit அப்படின்றது செகண்ட் வரும்.
எரர் ஸ்பாட்டிங் பாருங்கள், ஆக்சிஜன் இஸ் ஹெவியர் தன்னா, அப்போ நடுவில் அங்கே வரக்கூடிய மோர் வராது. இட் வாஸ் ஏ சேம் பிரேக்கிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து இட் வாஸ் ஏ சேம் பிரேக் அப் டு, பிரேக்கிங் அப் வராது, பிரேக் அப் டு அப்படின்னு வரும். இது ப்ரொஃபஸர் உமா இஸ் நாட் ஓன்லி ஏ ரைட்டர் பட் ஆல்சோ, அந்த இடத்துல பட் ஆல்சோ இல்லை, ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்து எ மேன் வாக்ட் ஏ லாங், அதாவது எ மேன் வாக்ட் அலாங் த பேங்க் ஆஃப் ரிவர் அப்படின்னு வரும். இங்கே வந்து வாக்டு த்ரூன்னு போட்டிருக்கு, வாக்டு த்ரூ வராது, அலாங் தான் வரும். இஃப் யூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி யூ வில் வின் ஸ்ட்ராங், இது இஃப் கிளாஸில் வச்சு நமக்கு கேட்டிருக்காங்க இந்த எரர் ஸ்பாட்டிங். அடுத்து காம்ப்ரிகென்ஷனுக்கு ஆன்சர் இதிலேயே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஃப்ரம் ஸ்காட்லாண்டுன்னு போட்டிருக்கு இல்லையா இந்த இது, ஸோ இதில் ஆன்சர் நோட் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 47ல் 5th ஒன்றுக்கு பாருங்களேன், பிக் ஒன் வேர்ட் ஃப்ரம் த பேசேஜ் தட் மீன்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஷாலோ. அப்படின்னா ஷாலோ அப்படின்னா டீப், என்னென்னா ஆப்போசிட் தான், ஷாலோனா மேலோட்டமாக, அதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா டீப் அப்படின்றது. கொஷின் மேக்ஸிமம் வந்து 80% வந்து அதாவது புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் ஈஸி அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸில் உள்ள ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம். நன்றி.